ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நம்ம பாலிட்டியில் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போடப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இங்கிலாந்து அரசு வந்து நம்மளை ஆட்சி செய்யும்போது போடப்பட்ட சட்டங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி ஒரு 4 சட்டங்கள் வந்து நான் பார்ட் 1 வீடியோவில் போட்டுட்டேன். மீதி இருக்கக்கூடிய 3 சட்டங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி வீடியோ லென்த்தாக போனால் உங்களாலேயும் பார்க்க முடியாது. ஸோ என்னாலே அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பட் என்னோடய சேலஞ்சை வந்து நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன். அந்தந்த டேஸில் நான் என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே மீதி இருக்க 3 சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 5th ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இதுவும் வந்து ஒரு இந்திய கவுன்சில் சட்டம் தான். இதுக்கே எப்படி பேர் வந்தது அப்படின்னா, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வந்து இருந்திருப்பார். அவர் வந்து எட்வின் மாண்டேகோ. அரசு பிரதிநிதியான செம்ஸ்போர்டு. இவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு ஒரு அரசியல் மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் பேரில் தான் இந்த சட்டமே வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்டத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசு மாகாண அரசு அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ மத்திய அரசில் வந்து ஒற்றையாட்சியும் மாகாண அரசில் இரட்டையாட்சியும் கொடுத்து மாகாண அரசுக்கு வந்து அதிக பங்கு வந்து கொடுக்குறாங்க. மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, மாகாண அரசுக்கு வந்து அதிகமான அதிகாரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சட்டம், ஒழுங்கு, நீதி அப்படின்னு சில துறைகளை பிரிக்கிறாங்க. அந்த துறைகளை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த துறைகளுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த துறைகளெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகளில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். காவல்துறை, சிறைச்சாலை, நில வருவாய், நீர்ப்பாசனம், நீதித்துறை, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரியான 7 துறைகளையுமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து இந்த துறைகளெல்லாம் வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி, இதெல்லாம் வந்து இந்திய பிரதிநிதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த துறைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா, மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, பொதுப்பணி, உள்ளாட்சி, பொது சுகாதாரம், துப்புரவு, வனங்கள், வேளாண்மை, தொழில்கள், மீன்வளம், இந்த மாதிரியான 9 துறைகள் வந்துட்டு இந்தியர்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸு, சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தொகுதி வந்து வழங்கப்படுது இந்த சட்டத்தின் மூலமாக. நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இச்சட்டத்தை வந்து ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் ஏற்றுக்கொள்வது இந்தியர்களுக்கு மதிப்புடையது அன்று அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கோட்ஸ்லாம் வந்து கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசில் வந்து 2 அவைகளை கொண்ட சட்டமன்றங்களை உருவாக்குறாங்க. ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று சட்டப்பேரவை. இந்த மாநிலங்களவையை சட்டமேலவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 60 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் 26 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக இருக்காங்க. பேரவையில் 144 உறுப்பினர்கள், 41 உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயலுறவு செயலர் மற்றும் அவரது உதவியாளர்களுடைய ஊதியம் இருக்குது இல்லையா, அது வந்து பிரிட்டிஷ் வருவாயிலிருந்து தான் இனிமேல் வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் இந்தியாவுக்கான ஒரு உயர் ஆணையர், அதாவது தூதுவரை வந்து ஒரு நபரை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இங்கிலாந்தில் இந்தியாவுக்கான ஒரு தூதராக ஒரு நபரை வந்து நியமிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து வாக்குரிமை பெறதுக்கு எப்படின்னா, கல்வி, வரி, சொத்துரிமை, இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்கிறதுக்கான உரிமையை வந்து கொடுக்குறாங்க. 1926 மத்திய பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு உரிமை பணிகளுக்கான நபர்களை வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பட்ஜெட், மாகாண பட்ஜெட் அப்படின்னு 2ஆக வந்து பிரிச்சிடுறாங்க. இந்த மாகாண பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றுறதுக்காக மாகாண சட்டமன்றத்துக்கே வந்து அதிகமான அதிகாரங்களை இந்த சட்டத்தின் மூலியமாக வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்த சட்டத்தை ஆய்வு செஞ்சு நீங்கள் அறிக்கை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டில் சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1935. இது வந்து சைமன் குழுவுடைய அறிக்கை, 3 வட்டமேசை மாநாடுகள், 1933 வெலிங்டன் பிரபு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை, இந்த 3னுடைய அடிப்படையில் தான் உருவானது இந்த இந்திய அரசு சட்டம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து 321 பிரிவு, 10 அட்டவணைகள் இருக்குது.
சட்டத்தினோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதேச அரசுகளையும் மாகாணங்களையும் ஒன்றிணைச்சு கூட்டாட்சியா அமைக்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு மத்திய அரசுக்கு வந்து அதிகாரம் வழங்கி, அங்க வந்து 3 பட்டியல்கள வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியிடுறாங்க. என்னென்ன பட்டியல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய கூட்டாட்சி பட்டியல். அதாவது அந்த பட்டியல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 59 துறைகள வைக்கிறாங்க. மாகாண பட்டியல்ல 54 துறைகள் வந்து இருக்கு. 3வதா பொதுப்பட்டியல் இருக்கு. அதில வந்து 36 துறைகள வந்து வச்சிருக்காங்க. இப்படி 3 பட்டியல்கள உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசுல இரட்டையாட்சி. முன்னாடி மாண்டேக சென்ஸ் போர்ட்ல என்ன பார்த்தோம்? மத்திய அரசுல வந்துட்டு ஒற்றையாட்சியும், மாகாணத்தில இரட்டையாட்சியும் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். இதில வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மத்திய அரசுல பார்த்தீங்க அப்படின்னா, இரட்டையாட்சி முறைய கொண்டு வந்திருப்பாங்க. மாகாணத்தில சுயாட்சி முறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மத்திய அரசுல 2 துறைகளையும் வச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறை வந்து ஆளுநர் மற்றும் நிர்வாக குழுவுக்கும், மாற்றப்பட்ட துறை வந்து அமைச்சரவை குழுவுக்கும் வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை, பம்பாய், பீகார், வங்காளம், அஸ்ஸாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம். இந்த 6 மாகாணங்கள்லையுமே வந்து ஈரவை சட்டமன்றங்கள நிறுவியிருப்பாங்க. ஏப்ரல் 1, 1937ல கூட்டாட்சி நீதிமன்றத்த வந்து நிறுவியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம உச்சநீதிமன்றம் 1774ல உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து உயர்நீதிமன்றம் 1862ல உருவாக்குனாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாருங்க, நான் ஆக்சுவலி பேஜ் திருப்பி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். 1862ல வந்து உயர்நீதிமன்றம் உருவாக்கியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போடப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருக்குது இல்லையா? அதில் தான் வந்துட்டு 1774வது வருஷம் உச்சநீதிமன்றத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி நீதிமன்றங்கள் உருவாகிறதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குறாங்க. ஏப்ரல் 1, 1937 1+6, அதாவது 1னா ஒரு தலைமை நீதிபதி, 6 நீதிபதிகள். அப்படி போடப்பட்ட ஃபஸ்ட் நீதிபதி யார் அப்படின்னா சர் மௌரி கியர் அப்படின்றவர் தான் வந்துட்டு கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு போடப்படுறவர். நெக்ஸ்ட்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கை வந்து பின்பற்றுறாங்க. என்னென்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள், தொழிலாளர்கள் அப்படின்னு வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில் 10% மக்களுக்கு தான் வாக்குரிமையே வழங்கப்படுது இந்த சட்டத்தின்படி. ஏப்ரல் 1, 1935ல் மத்திய ரிசர்வ் வங்கி உருவாகிறதுக்கு இந்த சட்டம் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 1935 சட்டத்தினுடைய மறுபதிவு தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தான் பர்மாவே வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய மாபெரும் ஆக்கப்பூர்வமான இறுதி சாதனையாக இந்த சட்டம் பார்க்கப்படுது. இதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம். அந்த சட்டத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், இந்திய விடுதலை சட்டம் 1947. 1947 பிப்ரவரி 20ல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷினுடைய பிரதமராக கிளமெண்ட் அட்லி வந்து இருக்கார். அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. 1948 ஜூன் 30க்குள்ள பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இந்தியாவில் முடிவடைஞ்சிரும், இந்தியா வந்து விடுதலை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுவார். ஸோ அந்த அறிக்கை விட்டதுக்கப்புறமா முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை விடுவாங்க. 1947 ஜூன் 3ல் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய பிரிவினை திட்டம்னு ஒன்று விடுவார். ஸோ இதுக்கு வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னே வந்து பேர் வச்சுட்டாங்க. ஸோ 1947 ஜூலை 18ல் இந்திய விடுதலை சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 தனி நாடுகளாக வந்து பிரிக்கப்படுது. இதனுடைய சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14ல் பாகிஸ்தானும் 1947 ஆகஸ்ட் 15ல் இந்தியாவும் சுதந்திரம் அடையுது. ஸோ அரச பிரதிநிதி முறை அப்படின்றது இந்தியாவில் நீக்கம் செய்யப்படுது. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் அரசியலமைப்பு அவைன்னு ஒன்று உருவாக்கி உங்களுக்குன்னு தனியாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. ஸோ பிரிவினை ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சுதேச அரசுகள் அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. அந்த அரசுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்தியாவோடையோ இல்லை பாகிஸ்தானோடையோ சேர்ந்துக்கலாம், இல்லைனா நீங்கள் சுதேச அரசுகளாகவே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மற்றும் வங்காளம் இதனுடைய எல்லைகளை வரையறுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. வந்து எல்லை வரையறுக்கும் ஆணையம் அப்படின்னு அமைக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானுடைய எல்லையும் பிரிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் போடப்பட்டிருக்கும். அதுதான் வந்து ராட்க்ளிஃப் தலைமையிலான ஆணையம். ஸோ இந்த எல்லைகளை பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி தனித்தனியான கவர்னர் ஜெனரல்களை வந்து போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாகவே மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இருப்பார். ஸோ 2 நாடை பிரித்ததுக்கப்புறம் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக வந்து ராஜாஜி இந்தியாவுக்கு இருப்பார். அதே வந்து பாகிஸ்தானுக்கு முகமது அலி ஜின்னா வந்து இருப்பார். இந்த வீடியோவில் நம்ம மீதி இருந்த 3 சட்டங்களையுமே வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்ட சட்டங்களையும் முடிச்சாச்சு, ஆங்கில அரசு போட்ட சட்டங்களையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சில அறிக்கைகள், சில குழுக்கள் வந்து வந்திருப்பாங்க. அந்த வீடியோ வந்து தனி வீடியோவை நான் பார்ட் 3 வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் பிரித்து பிரித்து கொடுக்குறேன். என்னாலேயும் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், ஸோ படிக்கவும் செய்யணும். நான் வீடியோவும் அப்லோட் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் படிங்க. பட் பட் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக விடாமல் படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது மைண்டில் இருக்கும். எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நல்லா எழுதணும்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக வேலை வாங்குவோம். தேங்க் யூ ஸோ மச்.